ஹாய் ஆல், இந்த வீடியோவில் பீச் தீம் ரெசின் ஆர்ட்டோடைய பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு தென் பார்ட் 2 நீங்கள் பாருங்கள். பிகாஸ் அதில் தான் வந்து 8 இன்ச் மோல்டுக்கு ரெசினோட அளவு வந்து எவ்வளோ எடுக்கணும் அண்ட் ரெசினை எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் எந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் எல்லாமே பார்ட் 1 வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 பாருங்கள். மேலே கார்ட்ஸ்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ரெசின் ஆர்ட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்றதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ லேட் பண்ணாமல் வாங்க பார்ட் 2 வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பார்ட் 1 வீடியோட கண்டினியூவேஷன் தான். பார்ட் 1 வீடியோட கடைசியில் நம்ம ரெசின் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து நம்மகிட்ட அந்த ஷெல்ஸ் இருந்ததில்ல, அந்த ஷெல்ஸை எடுத்து அந்த மண் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏன் பண்ண சொல்கிறேன்னா, ரெசின் வந்து கொஞ்சம் இறுகி இருக்கும், பட் ஸ்டில் அது கையில் ஒட்ட தான் செய்யும். நீங்கள் அது கரெக்டாக ப்ராப்பராக கையில் படாத மாதிரி கரெக்டாக ஷெல்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிட்ட வைக்காமல் லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க. ஷெல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த பீச் தீம் ரெசின் ஆர்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கும் போதே ஃபோட்டோ வச்சு பண்ணணும்னு தான் என் மைண்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது எப்படி நம்ம வந்து கம்மியான செலவில் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நிறையவே ரிசர்ச் பண்ணேன். பிகாஸ் நம்ம வந்து அந்த ஃபோட்டோ மேலே ரெசின் வந்து ஊற்ற போகிறோம். ஃபோட்டோக்கு எந்த டேமேஜும் ஆகக்கூடாது, ஃபோட்டோ கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, அண்ட் அந்த ஃபோட்டோ கலர் வந்து ரெசினில் ஊறி அந்த ஃப்ரேமே வந்து மோசமாகக்கூடாது கரெக்டாக. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணேன். நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து மோல்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ராப்போ பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு சில கோட்ஸு, ஒரு டேட்டு இது எல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு A4 ஷீட்டில் வரா மாதிரி நான் கரெக்டாக அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து ஃபோட்டோ கடையில் கொடுத்து கிளாஸி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். அதாவது அந்த ஷீட் மேலே வந்து கொஞ்சம் கிளாஸியாக ஷைனிங்காக வந்து இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கார்டு பிரிண்ட் அவுட் அப்படின்ற ஒரு பிரிண்ட் அவுட் இருக்குது. அதில் வந்து அந்த ஷீட் பார்த்தீங்கன்னா அட்டை மாதிரி இருக்கும், ஓகேங்களா, லைட்டாக கார்ட்போர்ட் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் வந்து இந்த ஃபோட்டோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால நான் வந்து இந்த கிளாஸி பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்ததை வந்து ஃபோட்டோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி எட்ஜஸில் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேமினேட் பண்ண போகிறோம். லேமினேஷனுன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ். நீங்கள் அதை பண்ணாமல் ரெசின் ஆர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவ்வளோ அழகாக இருக்காது. அண்ட் சீக்கிரமாகவே அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஊறிடும். லேமினேஷன் வந்து நார்மல் ஜெராக்ஸ் கடையிலே பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்கள் கட் பண்ண அந்த சின்ன ஃபோட்டோஸ் கொண்டு போயிட்டு இதை லேமினேட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு A4 ஷீட் சைஸுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு மெலிசான ஒரு கவர் மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இது வந்து ஒரு புக் ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த கவர் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த மெலிசான ஷீட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம நார்மலாக ஒரு ஒயிட் செலோ டேப் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த செலோ டேப் வந்து லைட்டாக அந்த ஃபோட்டோவோட எட்ஜில் மட்டும் ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே நகராமல் இருக்கும். இதை அரேஞ்ச் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க லேமினேட் பண்ணி கொடுத்துருவாங்க. லேமினேட் பண்ண அந்த ஷீட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், நான் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி. இப்போ வந்து நமக்கு தேவையான ஃபோட்டோஸை மட்டும் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிகாஸ் அந்த லேமினேஷன் வந்து பிரிஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எட்ஜில் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம பண்ணோன்னா அந்த லேமினேஷன் வந்து அழகாக வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ், கோட்ஸ் இதெல்லாம் நான் எந்த எடிட்டிங் ஆப்பில் எடிட் பண்ணேன் அண்ட் இந்த ஃபோட்டோவோட சைஸு, ஃபாண்ட்டோட சைஸு இதிலெல்லாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை பொறுத்து நான் செப்பரேட்டாக தெளிவாக வீடியோ போடுறேன். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெசின் ஊற்றி வச்சு 12 ஹார்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அந்த ரெசினை வந்து நீங்கள் லைட்டாக வந்து தொட்டு பாருங்கள். அது வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா, லைக் ஒரு கல் மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ரெசின் வந்து க்யூர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஓகேங்களா. லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா அந்த ரெசின் வந்து இன்னும் க்யூர் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஒரு 12 ஹார்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 12 ஹார்ஸ்லேயே என்னோடய ரெசின் வந்து க்யூர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன்.
ரொம்ப ஹார்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஹார்டாக அந்த சர்ஃபேஸ் இருந்தாலே போதும். பிகாஸ் ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பாக ஃபோட்டோஸ் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கும் போது அது அகெயின் வந்து அந்த ரெசின் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரெசின் வந்து முழுசாக க்யூர் ஆனதுக்கு அப்புறமாவே நீங்கள் ஃபோட்டோஸ் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் வந்து பார்க்க இன்னும் நீட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வைக்க போகிற ஃபோட்டோஸ், கோட்ஸ் இதெல்லாமே எங்கே வைக்க போகிறீங்களோ அந்த பிளேஸை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் டபுள் சைட் டேப், ஓகேங்களா, இது வந்து கடையில் கிடைக்கும். இதை வாங்கிட்டு அந்த ஃபோட்டோக்கு பின்னாடியோ அந்த கோட்ஸுக்கு பின்னாடியோ நீங்கள் வந்து சின்னதாக எடுத்து ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெசின் மேலே வந்து ஊற்றும் போது அந்த ஃபோட்டோஸ் அந்த கோட்ஸ் எதுவுமே நகராமல் இருக்கும். இந்த டேப் ஒட்டினது வந்து வெளியில் அசிங்கமாக தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது, ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட் டேப். அண்ட் நீங்கள் வந்து இதை ஒட்டும் போதே அலைன்மெண்ட்டில் பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. மேலே கீழெல்லாம் ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்க எது அழகாக இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரெசின் ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு காமனாக வர மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசின் வந்து ப்ராப்பராக க்யூர் ஆகிருக்காது. அதாவது நம்ம ரெசின் வந்து மோல்டில் ஊற்றி ஒரு 12 ஹார்ஸ் கழிச்சோ இல்லை 24 ஹார்ஸ் கழிச்சோ இல்லை 48 ஹார்ஸ் கழிச்சோ நம்ம செக் பண்ணும் போது அந்த ரெசின் வந்து நம்ம ஊற்றுனபடியே இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தாலோ, ஹார்டே ஆகாமல் இருந்தாலோ, இல்லைன்னா ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலோ, அதாவது நீங்கள் மடக்குனா அது மடங்குச்சுன்னா அந்த ரெசின் வந்து ப்ராப்பராக க்யூர் ஆகலைன்னு அர்த்தம். இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசின் பிராண்டுக்கும் வேறுபடும். சம்டைம்ஸ் 12 ஹார்ஸ், 24 ஹார்ஸ், 48 ஹார்ஸ் மேக்ஸிமம் வந்து அந்த ரெசின் க்யூர் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இந்த மிஸ்டேக்ஸ் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு ரெசின், கரெக்டான அளவு ஹார்ட்னர் எடுத்து நீங்கள் வந்து ஒரே டைரக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணணும். கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சைடே மிக்ஸ் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணால் கூட இந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மோல்டில் வந்து மண், அந்த கலரு, அதுக்கப்புறம் அந்த ஷெல்ஸு இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு 24 ஹார்ஸ் வந்து அந்த மோல்டை டச்சே பண்ணாதீங்க. அப்புறமா அந்த மோல்டை வந்து சைட்ஸில் வந்து டச் பண்ணி பாருங்கள் க்யூர் ஆயிருக்கான்னு. இந்த 24 ஹார்ஸ் கேப்பில் போயிட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோ பிரிண்ட் அவுட்டு, லேமினேஷன் ஒர்க்கு இதெல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. 24 ஹார்ஸ்க்கு அப்புறமா டச் பண்ணி பாருங்கள். ஹார்டாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்னும் ஒரு 24 ஹார்ஸ் வந்து அந்த ரெசனை அப்படியே விட்டுருங்க. ஃபோட்டோலாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து ரெசின் வந்து ஊற்ற போகிறோம். இது வந்து ஒரு ஷைனி லுக் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து பார்ட் 1 வீடியோவில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்தோமோ அதே அளவு வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே டைரக்ஷன்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெசினும் ஹார்ட்னரும் நல்லா கிளியராக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த ஃப்ரேமில் வந்து ஊற்ற போகிறோம். அண்ட் இது என்னோடய ஹஸ்பண்டோட நெயில் ஒரு 13 வருஷமாக பாதுகாத்து வச்சுருந்த அதை வந்து இந்த ஷெல்ஸுக்கு நடுவில் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதையும் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரெசினை வந்து பொறுமையாக மேலே ஊற்றிட்டேன். நீங்களும் ஸ்லோவாக வந்து ரெசினை வந்து ஊற்றுங்க. அண்டு நீங்கள் இதை வச்சு ஊற்றுற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும். மேலே கீழே இருந்துச்சுன்னா ரெசின் வந்து ஒரு பக்கம் திக்காவோ இன்னொரு பக்கம் மெலிசாவோ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு எல்லா பக்கமும் வரா மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃப்ரேம் வந்து மெலிசாக இருந்தால் போதும், அதனால நான் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் ரெசின் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து மிக்ஸ் பண்ணி இது மேலே வந்து ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைன்லலாம் நான் சொன்ன மாதிரி 2000 3000 இருந்து தான் ரெசின் ஆர்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வீட்லேயே ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி அஃபோர்டபுளாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் கூட நம்மளே பண்ணிக்கலாம். அண்ட் நான் தாலிக்கயிறு வச்சியுமே ரெசின் ஆர்ட் வந்து ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அந்த வீடியோ வந்து என்னோடய சேனலில் ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே பார்ட் 1 வீடியோவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இதில் வந்து ரெசின் ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் வந்து தூசி பூச்சிலாம் விழுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது.
ஸோ கவர் பண்ணிவிட்டு 24 ஹார்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரெசின் நல்லாவே க்யூர் ஆகி வந்திருக்கும். ஸோ ஒரு அழகான பீச் தீமில் ரெசின் ஆர்ட் வந்து நம்ம வீட்டில் இருந்தே நம்மளாலேயே பண்ண முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரெசின் ஹேண்டில் பண்ணும் போது க்ளவுஸ் போட்டுட்டு ஹேண்டில் பண்ணுங்கள், அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை சஜஷன் இருந்தாலோ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.